தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்சிசியோடைய ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் அப்படின்றது நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டாக இருந்தாலுமே ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது திரும்ப நமக்கு வரும். பட் எதுவுமே அப்படி வந்தாலுமே அது பெரிய அளவு வித்தியாசங்கள் இருக்காது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஸோ மார்க்கை பொறுத்தவரைக்கும் பெரிய வித்தியாசங்கள் வராது. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எந்தெந்த சீட்ல, எந்தெந்த கேட்டகரிக்கு எப்பப்பலாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ இத நேத்து நம்ம போட்டுருக்கிறோம். நேத்து ரெடி பண்ணிட்டாலுமே உங்களுக்கு வந்து நைட்டுக்கு மேல நீங்க பார்க்க மாட்டீங்கன்றதுனால, காலையில உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ல எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க்ல குளோஸ் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட்ல இது வந்து ரேங்க் சொல்றேன். இது வந்து ஜெனரல் ரேங்க் எல்லாமே சாரி ஆல் இண்டியா ரேங்க். ரைட்டுங்களா? ஆல் இண்டியா ரேங்க் தான் இப்ப நம்ம சொல்றது. இந்த ஆல் இண்டியா ரேங்க்ல அன்ரிசர்வ்ட் வந்து பொறுத்தவரைக்கும் ஆ 21,190ல குளோஸ் ஆயிருக்கு. அவங்களோட மார்க் வந்து 534 நாகாலாந்துல கிடைச்சிருக்கு. இது வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொன்னா த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எந்த அளவுக்கு குளோஸ் ஆச்சுன்றது அந்த ஆல் இண்டியா ரேங்க். ரைட்டுங்களா? ஸோ அத வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலயுமே இந்த காலேஜ் வந்திருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 25,599ல குளோஸ் ஆயிருக்கு. அவங்களோட மார்க் 528. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில குளோஸ் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டு காலேஜ். அப்ப தமிழ்நாட்ல 528 நாகாலாந்துல குளோஸ் ஆயி சாரி நாகப்பட்டினத்தில குளோஸ் ஆயிருக்கு. இது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு. அதேபோல ஓபிசிக்கு பொறுத்தவரைக்கும் 21,452 ரேங்க்லயும் மார்க் 534 அசாம்ல குளோஸ் ஆயிருக்கு. அசாம்ல இருக்கிற ஒரு கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எஸ்சி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, 1,10,389ல குளோஸ் ஆயிருக்கு. 457 அவங்களோட மார்க்கா இருக்கு. தெலுங்கானால குளோஸ் ஆயிருக்கு. தெலுங்கானால இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரியில 1,45,625ல குளோஸ் ஆயிருக்கு. 436 அவங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து விருதுநகர்ல குளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆல் இண்டியா கோட்டால நமக்கு தமிழ்நாட்டுல நாகப்பட்டினமும், விருதுநகரும் நாகப்பட்டினத்துல வந்து இடபிள்யூஎஸும், விருதுநகர்ல எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் வந்து குளோஸ் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது 528 இது 436 ரைட்டுங்களா? அப்போ செகண்ட் ரவுண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல குளோஸ் ஆகுமா நமக்கு தெரியாது. பட் தமிழ்நாட்டுல குளோஸ் ஆனாலுமே வந்து இந்த மார்க் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா, அந்த கேட்டகரியில இருந்திருக்க மாட்டாங்க. மேபி அதனால கிடைக்காம இருக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டீஸ். டீம்டு யூனிவர்சிட்டீஸ்ல எந்த அளவுக்கு குளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்க் பொறுத்தவரைக்கும் 2,63,126 அந்த ரேங்க்ல குளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி. இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி 374ல குளோஸ் ஆயிருக்கு. அதேபோல 4,32,358வது ரேங்க்ல வந்து 304 மார்க் குளோஸ் ஆயிருக்கு. இது வந்து சவிதா யூனிவர்சிட்டில வந்து குளோஸ் ஆயிருக்கு. அதேபோல 4,96,509 ரேங்க்ல குளோஸ் ஆனது வந்து 282 மார்க்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டில குளோஸ் ஆயிருக்கு. அதேபோல 7,33,697 இது வந்து பார்த்தீங்கன்னா, 215 மார்க் இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில இருக்கிற லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டில வந்து குளோஸ் ஆயிருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி. அதேபோல 7,34,672 இந்த ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 215 ஜேஆர் மெடிக்கல் காலேஜ்ல குளோஸ் ஆயிருக்கு. இதுல மிக முக்கியமா விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டீஸ்லன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குளோஸ் ஆனது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய டீம்டு யூனிவர்சிட்டியா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது 1. 2வது வந்து மத்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு யாரெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 215 மார்க், 220 மார்க் அந்த ரேஞ்சுக்கு குளோஸ் ஆனது. இதெல்லாம் வந்து ஒரு போன வருஷமோ, இல்ல அதுக்கு முன்னாடி வருஷமோ, இல்ல அதுக்கு முன்னாடி வருஷமோலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க் இருந்தாவே ஒரு 150, 138 அந்த ரேஞ்சுக்கு குவாலிஃபையிங் மார்க் இருந்தாவே டீம்டு யூனிவர்சிட்டில கிடைச்சது. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டின்னு எடுத்தாலுமே குறைஞ்சது 200க்கு மேல 215, 220க்கு மேல எடுத்தா மட்டும் தான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பாசிபிளா இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள் இருக்கு. மாணவர்கள் அந்த அவேர்னஸ்ன்றது புரிஞ்சிருக்குன்னு இதுல நமக்கு தெரிய வருது. இப்ப அடுத்தடுத்த ரவுண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டி கூட ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நான் வந்து இந்த இந்த டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்திருக்கேன். எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஃபீஸ் அதிகம் அப்படின்றதுனால, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 காலேஜ் குடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல குடுத்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியுமே நீங்க சேர்த்து குடுத்திருந்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாரி யாருமே குடுத்திருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து
நெறைய பேருக்கு அந்த இது வந்து கிடைச்சிருக்காது. இப்ப யாரெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால என் ஃபியூச்சர்ல வந்து யாரா இருந்தாலுமே, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு வரும்போது இங்க எல்லாமே குடுக்கணும். எதுல கிடைச்சாலும் நான் படிப்பேன்ற மாரி இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயங்கள நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டோட குளோசிங் மார்க்கு. ஆ கிட்டத்தட்ட வந்து அதிகபட்சமா 534 அதுதான் வந்து கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. குறைந்தபட்சம் 436 இருக்கு. ரைட்டுங்களா? இதுக்கு மேல நீங்க மார்க் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாலுமே, அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க மேபி இல்லாம இருந்தா அது கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த ரேங்க்க நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத நம்ம சேனல்ல திரும்பி நான் அப்டேட் பண்றேன். சேனல்ல தொடர்ச்சியா பாருங்க. தேங்க் யூ.